Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்தியாவில் மட்டும் 20 வயதிலிருந்து 40 வயது, இப்போ 20லேருந்து 30 வயதுக்குள்ள ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க மாரடைப்பால். என்னுடைய மாணவி ஒருத்தர் ட்ரெட்மில் பண்ணும்போது இறந்துட்டாங்க. நான் வெயிட்டை குறைக்கணும் ஆத்திரத்தோடு ஆவேசத்தில் பண்ணும்பொழுது என்டார்ஃபின் கொடுக்க அட்ரினல் கொடுத்து கிளாட்டே இறந்துடுறாங்க. 48 வயதில் மனோஜ் பாரதிராஜ் அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டோட நிறைய வதந்திகள் தவறான செய்திகள்லாம் வருதுல்ல சார், அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? மாரடைப்புன்னு வந்தது உண்மை, அதுக்குமே சில பிரச்சனைகள்லாம் உண்டு. அந்த பிரச்சனைகளை தவிர்த்திருக்க முடியுமா? அது ரத்த கொதிப்பு கொஞ்சம் வந்தது, ஒரு வேல்வு கொஞ்சம் பழுது அடைஞ்சது. 5 டெஸ்ட்டு தயவுசெய்து பண்ணிக்கணும். 1 பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், இசிஜி, எக்ஸ்ரே. இது 5 எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிட்டு அதை வைத்தியம் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா 11 மணிக்கு சாப்பிட்றது, வயிறு முழுக்க சாப்பிட்றது முட்டை. 11 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மாரடைப்பு 5 மணிக்கு வர வாய்ப்புகள் உண்டு. இந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாய் படியுது 30, 60, 100 படியுது. இந்த கோட்டில் சின்ன கீறல் விழுந்தவுடன் 2 நிமிடத்தில் ரத்த டென்ஷன் ஆகும்போது இப்படி ரத்த குழாய் இப்படி இதில் வேகமாக சுருங்கும். அந்த டென்ஷன் அப்போ தான் சொல்கிறோம் நான் ஸ்மோக் பண்ணுறதுனால அந்த ஸ்மோக்கிங்கில் நிற்க இன்னும் குறைச்சி இன்னும் சுருக்க வச்சு இன்னும் கிளாட் பண்ணிடும். அண்ட் இப்போ பாரதிராஜ் அவர்களுமே சில ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போனால் உயிரை ஏன் வாழணும்னு நினச்சி பேசுவார். திரு பாரதிராஜா அவருடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்ட உடனே திரையுலகம் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக இருக்காங்க சார். அண்ட் நீங்கள் சிறு வயதுலேருந்து மனோஜ் பாரதிராஜா அவர்களை பார்த்துருக்கீங்க, அவர் கூட பழகிருக்கீங்க, நீங்களும் ஃபேமிலி டாக்டராக இருந்திருக்கீங்க பாரதிராஜா அவர்களுக்கு. சொல்லுங்கள் சார், அந்த மறைவு செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு? இது பார்த்தீங்கன்னா 50 வருடமாக அவருடைய குடும்ப நண்பர், அவருக்கு மருத்துவர். அண்ட் மனோஜ் இழப்புன்றது அவருக்கு இல்லை, எனக்கு இல்லை, அவரை சார்ந்திருக்கின்ற உலக மக்களுக்கே வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒரு அருமையான மனிதர் மனோஜ், சிறு வயதுலேருந்து தெரியும். அது இறந்து சிறு வயதில் ஒரு எந்த தந்தைக்கும் மகன் இறந்த செய்தி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் அவர்கிட்ட ஆறுதல் சொல்லும்போது சொன்னேன், இந்த இழப்பை ஒரே வழி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் மனதில் போராட ஆரம்பித்தால் உனக்கு மாரடைப்பு வரும். ஸோ ஏற்றுக்கொண்டு நீ உயிருடன் வாழ்கின்ற வரை மனோஜ் இறக்கவில்லை, நீ இறக்கும்பொழுது தான் அவர் இறக்கப் போகின்றார் என்று அந்த உணர்வுடன் வாழ கற்றுக்கொண்டால் நான் வாழ்க்கையின் பயணம் தொடர முடியும். இது ரொம்ப வருத்தமான செய்தி தான். அண்ட் முதல்ல செய்தி கேட்ட உடனே அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா சார்? பாரதிராஜா பேசுனேன், நீங்கள் காலையில் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அவரோட. ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும். இந்த சமயத்தை ஆறுதல் சொல்லி அவரை அவர் குடும்பம் அனைவரும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அனைவரும். இந்த வீட்டிலே அவங்கள அடிக்கடி வந்திருக்காங்க எல்லாருமே. பட் இது இந்த சமயத்தில் ஆறுதல் சொல்லி எனக்கு முதல்ல நான் ஆறுதல் பண்ணிக்கணும். என்னை சார்ந்திருக்க அவர்கள் உலக சமுதாய மக்களுக்கு நான் ஆறுதல் தான் சொல்ல வேண்டிய ஒன்று மாற்ற முடியாதுன்னு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை ஏற்றுக்கொள், அதான் முக்கியமானது. அதை ஏற்றுக்கொண்டாலே மனம் அமைதியாகிடும், வாழ்க்கை பயணம் தொடர முடியும். அதாவது எந்த ஒரு நபருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். தந்தை அவருடைய கண் முன்னாடியே அவங்க மகன் பிரிவை பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி அவர் பார்க்கும்போது நீங்கள் பேசிட்டு அண்ட் சுற்றி இருக்கவங்களாம் சொல்லும் போது எப்படி சார் அது இந்த வயசுல எப்படிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஈஸியாக சொல்லுவது ரொம்ப சுகமாக இருக்கலாம். நடைமுறைக்கு நம்ம கடைப்பிடிச்சு தான் தீரணும். ஏன்னா சில பேர் இவரை விட்டு பாரதிராஜ் சொன்னார், ரொம்ப வருத்தப்பட்டார். அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் இல்லை, 50 வருடமான பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல குடும்ப நண்பர்களாக வச்சுக்கிட்டு. இதில் என்னென்னா முக்கியமானது இப்போ மனதின் ஒருத்தர் இறந்தது தனி மனிதர் இழப்பல்ல, குடும்பத்திற்கு இழப்பில்லை, நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் இழப்பு. அவர் நிறைய எதிர்பார்க்குறாங்கல்ல. ஒரே வழி அந்த இழப்பை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் வழியை தவிர அதை முட்டி மோத முடியாது. அதான் முக்கியமானது தம்பி. ஏன்னா அவருடைய நட்பு எப்படி சார், பாரதிராஜா அவர்களுடைய நட்பு எப்படி சார் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அண்ட் மனோஜ் பாரதிராஜ் அவர்கள்ட்ட பேசியிருக்கீங்க. எனக்கு எப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமா எப்பொழுதும் விட மாட்டேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறதால தான் 80 வயது இருக்கின்ற சொற்களையும்
நிறைய இடத்துல நான் என் மனதுக்குள்ளே 30 வயது மாதிரி ஃபீல் பண்ணி இளமையாக இருப்பதற்கு காரணம் தொடர்ந்து சினிமா பார்ப்பது தான். ஒரு 45 வருஷத்துக்கு முந்தி நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்ன ஃபோனில் நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இது மாதிரி பாரதி ராஜாவுடைய பிரதர் இருக்கார் ஜெயராஜா, அவர் ஊட்டியில் ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. அந்த ஷூட்டிங்கில் ஹார்ட் அட்டாக் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ உடனே போய் பார்க்கணும் அவரேன்னு சொன்னார். நான் சொன்னேன் ஊட்டியில் அவர் இருக்கார், நான் ஊட்டியில் போனால் அவர் வசதி இருக்கார், நான் போகிற நேரத்துக்குள்ளே அவர் கோயம்புத்தூர் வர சொல்லிடுங்கன்னு சொல்லி ஜெயராஜுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவர்கிட்ட பார்த்து இப்போ ஒரு 43-44 வருஷமாக நல்லாயிட்டார் அவர். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அறிமுகம். அதுக்கப்புறம் சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாலச்சந்தர்லேருந்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எம்ஜிஆருக்கும் டாக்டர், சிவாஜி கணேசனுக்கும் நான் தான் டாக்டராக இருந்தேன். அவருக்கு பேஸ் மேக்கரில் கூட போட்டிருக்கேன். பாக்கியராஜ் எல்லாருக்குமே கண்ணதாசன்லேருந்து எல்லாம் சினிமாவில் ஒருத்தருக்கு இருந்தால் போதும், அனைத்து அந்த இவங்களாம் நம்ம நண்பர்களாகி அவருக்கு மருத்துவராக பணிபுரிந்த வாய்ப்பு. இன்னும் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, தந்தை பெரியாருக்கு டாக்டராக இருந்தேன், காமராஜுக்கு இருந்தேன், அண்ணாக்கு இருந்தேன், எம்ஜிஆருக்கு இருந்தேன், கலைஞர் எல்லாமே. இது வந்து என்னென்னா அந்த ஒருத்தர் பழகும்போது இன்னொருத்தர் பழகிற வாய்ப்பு உண்டு. அந்த விதத்தில் அவங்களாம் பெரிய ஒரு ஆளுமையாக இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் தம்பி. அண்ட் 48 வயதில் மனோஜ் பாரதிராஜ் அவர்களுடைய மறைவு செய்தியை கேட்டவுடனே நிறைய வதந்திகள், தவறான செய்திகள்லாம் வருதுல்ல சார், அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, மாரடைப்புன்னு வந்தது உண்மை. அதுக்குமே சில பிரச்சனைகள்லாம் உண்டு. அந்த பிரச்சனைகளை தவிர்த்திருக்க முடியுமா? அது ரத்த கொதிப்பு கொஞ்சம் வந்தது, ஒரு வேல்வு கொஞ்சம் பழுது அடைஞ்சது. அதனால் ஒவ்வொரு பழக்கங்களே சில உறுப்புகள் பாதிப்பு உண்டு. இது மூலம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து இதை கேட்டுட்ருக்க நேயர்கள் பாருங்கள், இப்போ ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவில் மட்டும் 20 வயதிலிருந்து 40 வயது, இப்போ 20லேருந்து 30 வயதுக்குள்ளே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க மாரடைப்பால். ஒரு மணி நேரத்தில் 90 பேர் ஆண்கள், பெண்கள். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சொல்லுகின்ற கருத்தை 15 வயதுலேருந்து கடைப்பிடிக்கணும். 20 வயதான பிறகு அனைவரும் கேட்கின்ற நேயர்கள் 5 டெஸ்ட்டை தயவுசெய்து பண்ணிக்கணும். ஒன்று பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், கொலஸ்ட்ரால், இசிஜி, எக்ஸ்ரே. இது 5ஐயும் எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிட்டு அதை வைத்தியம் பண்ணிடலாம். 5 வருடம் ஆன பிறகு 20 வயதில் பண்ணுறீங்களா, 5 வருடம் 25, 30, 30, 40, 5 வருஷத்துக்கு ஒரு முறை. 40 வயசு ஒன்று எவ்வரி வருடம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஏதாவது ஒன்று இப்போ வந்து ரத்த கொதிப்போ, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால்லாம் சைலண்ட் கில்லர், உங்களுக்கு தெரியவே தெரியாது, அறிகுறி இருக்கவே தெரியாது, கண்டுபிடிச்சி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு முக்கியமாக என்ன பண்ணோம்னா, இந்த அறிகுறிகள் கண்டுபிடிக்கிறத விட எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் நேர்களை பயமுறுத்தலை. இப்போ வந்து உயிர் தானே, இது உயிரை தெய்வமாக வச்சுக்கோங்க. அது எங்கே இயங்க முடியும்? உடல் எனும் ஆலயம். ஸோ அந்த உயிர் உடலினம் ஆலயத்தில் இயங்கினா ஊனை பிரிக்கிறேன். அந்த 3 ஊக்கள் என்ன தெரியுமா தம்பி? நான் சொல்லிகிட்ருக்கேன் 60 வருடமாக உலகத்துக்கு. உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக நேயர்கள் அனைவரும் கடைப்பிடிக்கணும். எப்படின்னா, எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை இன்றிலிருந்து நான் சொன்ன பெற்றோர்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். குழந்தைகளை பார்த்து கடைப்பிடிச்சிடும். 15 வயசுக்கு பிறகு நான் சொல்கிற கருத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து 20-30 வயது வர மாரடைப்பு, கேன்சர், ஆக்சிடென்ட்டு தடுக்க முடியும். 3 மந்திரங்களை வச்சுங்களேன். இதுதானே தம்பி, மனிதன் வந்து இதையும் 100 வருடம் கலந்து இயங்க வைக்க வேண்டும் என்றால் அதற்கு வேண்டியது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது கொடுப்பது. எதுவாக தான் கொடுத்துக்கிட்டாரு, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பது. இந்த கோடு பார்த்திங்கள்ல, இதுதான் கருவறை, இதுதான் கல்லறை. மனிதன் அமைதியாக இருக்கிறது கருவறையில், கல்லறையில். பட் இடையில் இருக்கின்ற கோடு தான் நம் வாழ்க்கை. வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று இந்த 3 மந்திரங்கள் சொன்னல கடைப்பிடித்து ஒவ்வொரு வாழ கற்றுக்கொண்டால் இந்த கோட்டை பாருங்களேன் உன்னிப்பாக, இதை நம்ம கூட்டிக்கொண்டே போக முடியும். இல்லை சொற்களைங்க கடைப்பிடிக்க மாட்டோன்னா 20-30 வயதில் இறப்பதை தடுக்க முடியாது. ஸோ முக்கியமானது இந்த 3 மந்திரங்களில் மகிழ்ச்சி. அதை விட பாருங்களேன், உணவு இல்லை,
வேண்டியதுக்கு மட்டும் சாப்பிடுங்க. வேலைக்கு சாப்பிட அவசியம் இல்லை. அதிக அளவு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு பசின்னு இருக்கணும். இரவு 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே இரவு சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் 7 மணிக்கு வரைக்கும் 12 மணி நேரம் குறைந்து நீங்கள் சாப்பிடாத இருந்தால் தான் ரொம்ப நல்லது. 7 மணிக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் 9 மணிக்கு சாப்பிட்டு வச்சிங்க. அது உங்களை அந்த பசி நடுப்புற போய் நொறுக்கி தீனி. இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விரும்புகிற நேயர்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா 11 மணிக்கு சாப்பிட்றது, வயிறு முழுக்க சாப்பிட்றது முட்டை. 11 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா மாரடைப்பு 5 மணிக்கு வர வாய்ப்புகள் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே சாப்பாட்டை 3 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றணும். காலை நன்றாக சாப்பிடுங்க, மதியம் கம்மி, இரவு மிக மிக கம்மியாக சாப்பிடணும். தண்ணீர் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 2லேருந்து 3 லிட்டர், வெயில் காலத்தில் 4 லிட்டர் குடிக்கணும். தூக்கம் ரொம்ப இன்றியமையாது தம்பி. குறைஞ்சது படுத்தவுடன் 2-3 நிமிஷத்தில் தூங்கிட்டு 7 மணி நேரம் தூங்கணும். சொக்கலிங்க இந்த 60 வருடமாக ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூக்கம் வர வேண்டுமென்றால் துக்கம் இருக்கக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி டு கெட் பரீட். நீ உன்னை நீயே புதைக்கொழிக்கு போயிடக்கூடாது. அது வாழ்க்கையின் படி அமைதியாக அற்புதமாக வச்சுக்க வேண்டியது உன் கையில். மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும், அது மாத்திரம் கையில் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு வந்துட்டு லைக் பாரதிராஜா சார் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷர் அண்ட் இதெல்லாமே அவருக்கு வந்துட்டு ஒரு ஆண்டிங்காக இருந்து தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அப்பா பெரிய உயரத்து லெவலில் இருந்தாங்க, பையன் இதை அடையணும்னு பார்க்கறது, முயற்சி பண்ணுறதுல வரட்டும். அதுக்காக நீ உனக்கு இன்னொருத்தரை கம்பேர் பண்ணிக்கூடாது. நான் சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ட் சொசைட்டி தர ப்ரெஷர்னாலேயுமா சார்? சொசைட்டி ப்ரெஷர், அவர் ப்ரெஷர், எல்லா ப்ரெஷரும் வரக்கூடாது. எந்த நிலையிலும் ப்ரெஷர் கிடையாது. நீ உன் வாழ்க்கையை மற்றவரை பார்த்து காப்பீடிக்காது. வாழ்க்கையை காப்பீடித்தால் வாழ்க்கையை பற்றி கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவோம். உன் வாழ்க்கையை நினைத்து உனக்காக வாழ கற்றுக்கொள். அந்த முயற்சிகள்லாம் பண்ணு, ஆனால் மகிழ்ச்சியோடு தான் பண்ணணும். கம்பேர் பண்ணி வாழ்க்கை ஒரு இனிய பயணம் தம்பி. அது பந்தயம் இல்லை, ரேஸ்லாம் கிடையாது. பந்தயம் இல்லைன்னு நினச்சிட்டு வாழ்க்கை பயணம் இனியமாக எடுத்துகிட்டு போகணும். அதை வச்சுட்டு தவிர நீ கம்பேர் பண்ணினா கட்டாயம் ஒன்று அந்த பந்தயமான உணர்வு போய் மன அழுத்தம், கவலையெல்லாம் வந்துடும். இதை பாருங்கள், நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இதை பார்த்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. இதை அனைவருக்கும் புரிய வைக்கிறேன். இதுதான் இதய இரத்த குழாய். 2 மில்லிமீட்டர் தான், ஆனால் இது பெருசாக காட்டியிருக்கோம். இதய இரத்த குழாயில் ரத்தம் போகுது. இந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்கவே தான் உயிர் வாழணும். கொலஸ்ட்ரால் ஒன்று எடுத்துட்டால் உயிர் நின்றுடும். அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்கணும்னா மகிழ்ச்சியோடு இருக்குது. மகிழ்ச்சின்னா என்டார்ஃபின் சுரக்குது. என்டார்ஃபின் என்ன தெரியுமா தம்பி? உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின், அதான் என்டார்ஃபின். வெளியில் மார்ஃபின் போட்டு அவனை கொண்டுடும், உள்ள மகிழ்ச்சியை சுரக்க வச்சு அவனை வாழ வைக்கிறது. அப்படி இருந்துக்கிட்டே இருக்க. எப்போ மகிழ்ச்சி இழக்கிறியோ என்டார்ஃபின் அட்ரினலின் கூடுது. கூடினவனே பாருங்களேன், உன்னிப்பாக கவனிங்க, இந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாய் படியுது. 30, 60, 100 படியுது. ஆனால் படிக்கிறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். ஏன்னா அக்யூட்டாக இறக்கிறதுக்கு காரணம் இது. உன்னிப்பாக கவனிங்களேன், இந்த கோட்டில் சின்ன கீறல் விழும். விழுந்தவுடன் 2 நிமிடத்தில் ரத்தம் உறைஞ்சிரும். உறைஞ்ச உடனே ரத்தம் போகாதில்ல, ஹார்ட் அட்டாக்கில் இறக்கிறது, பிளாக் ஆகிடும். ஸோ ரத்தம் உறையிறது. இந்த ரத்தம் டென்ஷன் ஆகும்போது இப்படி ரத்த குழாய் இப்படி இதில் வேகமாக சுருங்கும். டென்ஷன் ஆனால் ஆகிடும். அந்த டென்ஷன் அப்போ தான் சொல்கிறோம், நான் ஸ்மோக் பண்ணுறேன்னால அந்த ஸ்மோக்கிங்கில் நிற்க இன்னும் குறைச்சி இன்னும் சுருக்க வச்சு இன்னும் கிளாட் பண்ணிடும். ஸோ ரத்த குழாய் அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் வேகமாக சுருங்குதல், இது 3ம் 100க்கு 100 தடுக்க முடியும். நீ மனநிலையை மாற்றி நான் 3 மந்திரத்தை கடைப்பிடிச்சா போதும். இப்போ உயிர்கொல்லி நோய் 3 தான் உலகத்தில். என்னென்ன தெரியுமா? மாரடைப்பு, ஆக்சிடெண்ட்டு, கேன்சர். இப்போ அது சூசைடும் சேர்த்துங்க. எதுக்கெடுத்தாலும் இது அனைத்துமே மனிதன் தவிர்க்க முடியும். மனம் வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்த்து கொண்டான். அதான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி டு கெட் பரீடு நினைக்கணும். அதை நினச்சிட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக நடந்து எல்லாமே வாழ முடியும். அண்ட் இப்போ பாரதிராஜா அவர்களுமே சில ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் அவர் உடல்நிலை சில கோளாறுகள் இருந்தனால இப்போ டாக்டர்ஸ்லாம் போயிட்டு நீங்களும் அவருக்கு சிகிச்சைலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த ஒரு செய்தியை கேட்டோன்னே இன்னமும் ரொம்ப கட்டாயம் பெரிய ஒரு அதிர்ச்சி. அவர்கிட்ட போனால் உயிரை ஏன் வாழணும்னு நினச்சி பேசுவார். அது ஆறுதல் சொல்லி
அதில் வெளியே கொண்டு வந்து அவர் வாழ்க்கை பயணம் தொடரணும்ல. சப்போஸ் மற்றவங்க ஜெனரலாக சொல்கிறேன், ஒரு இறந்துடுறாங்க. உதாரணம் என்னையே எடுத்துக்குது. எங்கள் அம்மா வந்து எனக்கு உயிருக்கு உயிர். அம்மா இறந்த உடனே ஒரு நிமிடம் அழுதேன். அதுக்கப்புறம் அம்மாவை நான் வந்து காப்பாற்றிருந்தேன் வச்சுங்க, ஏதோ முயற்சி, அது பெரிய கெடுதலாக கூட மாறி இருக்கும். எதுக்கு நான் சொல்ல வரேன், உடனே நான் அந்த நிமிடம் முடிவு பண்ணேன், நான் எவ்வளோ தாமமாக இருந்தாலும் அம்மா நினச்சி சொக்கலிங்க ஹார்ட் அட்டாக் வந்து நான் இறக்குறேன் வச்சுங்க, அவங்க வந்துட போகிறாங்களா உயிரோட? ஸோ எந்த இழப்பையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னோன்னே அதை ஏற்றுக்கொண்டு அன்னிலேருந்து முடிவு பண்ணேன், எங்கள் அம்மா என்னோட உயிரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க இறக்கவில்லை, நான் இறக்கும்பொழுது அம்மா இறக்க போகிறாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு அவங்க இறப்பு இல்லை. ஸோ மனிதனுக்கு எவருக்கும் எதுவும் இழப்பில்லை, தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது தான். ஸோ மற்றது அனைத்தும் வந்து கஷ்டம் வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், அதை அக்செப்ட் பண்ணி மனித வலிமை நம்ம வச்சுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் தம்பி. புரியுது சார். அண்ட் நிறைய சிறு வயதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வருது, இது பயமாக இருக்கே சார், அப்போ என்ன பண்ணால் இது தவிர்க்க முடியும், எப்படி சார்? முக்கியமானது பாருங்களேன், ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ கல்யாண வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடும்போது அப்படியே மயங்கிட்டு என்னுடைய மாணவி ஒருத்தர் ட்ரெட்மில் பண்ணும்போது இறந்துட்டாங்க. இது அனைத்துமே நாம் செய்கின்ற அனைத்தும் மகிழ்ச்சியாக கொடுக்கணும். அதுக்கு போய் அங்கே போய் ட்ரெட்மில்லில் போய் நான் வெயிட்டை குறைக்கணும் ஆத்திரத்தோடு ஆவேசத்தோடு பண்ணும்பொழுது என்டார்ஃபின் கொடுக்கல் அட்ரினல் கொடுத்து கிளாட்டையே இறந்துடுறாங்க. ஸோ எதுவுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் சுருக்கமாக சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதை பாருங்களேன், வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு தம்பி, இதுதான் வாழ்க்கை. கால்குலேட்டருக்கு சிம்பிளை வச்சுக்கிட்டால் போதும். என்ன பாருங்களேன், நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமநிலைன்னு எதுவுமே ஏற்றுக்கொள், அப்போ தான் விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். இந்த கால்குலேட்டரை வச்சுக்கிட்டுனா போதும், அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும். ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நேரங்களில் அனைத்து பார்க்கும்பொழுது எவருக்காவது 95 பங்கு அடைப்பு இருக்குதுன்னு வச்சுங்க இன்றைக்கி, உடனே நீங்கள் முதல்ல நினச்சாங்க அடைப்புன்னு வந்துட்டு பர்மனெண்ட் நினச்சாங்க. அப்படி கிடையாது. இன்றிலிருந்து சொக்கலிங்க சொல்கிற வாழ்க்கை முறை 3 மந்திரங்கள் கடைப்பிடித்தால் இந்த கிளாட்டு வரதை தடுக்கிறது மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அடைப்பு 95% இருந்தாலும் ஒரு வருடத்தில் அந்த அடைப்பு பூரணமாக கரைந்து குணமடைந்து விடும். ஸோ அந்த ரிவர்ஷன் பாசிபிள் பை லைஃப் ஸ்டைல். இதை விட நேயர்கள் அனைவருக்கும் சமயத்தில் 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை நியூயார்க்கில் என்ன தெரியுமா? சப்போஸ் எனக்கு இல்லை வச்சுங்க, எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்தது, எனக்கு வந்தது, என் குழந்தைக்கு வந்தது, தலைமுறையாக வியாதி போகுதுன்னு வச்சுங்க, சர்க்கரை வியாதியோ ரத்த கொதிப்போ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ கேன்சரோ, அந்த ஜீன் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து உனக்கு அறியாமல் போயிடுச்சு எவருக்கா வச்சுங்க. அப்போ ஜீன் வந்துடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியும், ஆச்சரியப்படுவீங்க. இன்றையிலிருந்து சொக்கலிங்க சொல்லுகின்ற வாழ்க்கை முறை 9 வருடம் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடித்தால் அந்த ஜீனே அந்த வியாதியின் தன்மை இழந்து நார்மலாகிடுது. அது வேணால் கிடைக்கும் 9 வருடம். அதுதான் ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டின்னு பேர். அந்த ஜீனில் எபிஜீன்ஸுன்ட்டு வெளியே இருக்க ஜீன் அது கான்ஸ்டண்ட்டாக மாடிஃபை ஆகுது டு த பாசிட்டிவிட்டி பை ஒரு மைண்ட் செட்டும் லைஃப் ஸ்டைல்னால். அதுக்கும் ஒரு வாய்ப்பு வச்சுருக்கேன். ஸோ அனைவருமே வாழ முடியும். அதான் சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை. அதோட முக்கியமான அர்த்தமே தெரியுமா? மகிழ்ச்சின்னு சொன்னோமில்ல, வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வாழ கற்றுக்கொண்டார் உலக மக்களுமே நலமுடன் வளமுடன் வாழ வழி செய்ய முடியுமே. இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டா சொக்கலிங்கம் மாத்திரம் இல்லை, எல்லா மருத்துவருக்கும் வேலை போய் எல்லா மருத்துவ கல்லூரிகள் மருத்துவமனைகளும் மூடிடலாம். இந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் போதும். சிறப்பு சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.